விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் நிற்கிறார். ஏன் கிழக்கும் பெரம்பூரும் சூஸ் பண்ண காரணம்னா மக்கள் அன்பு ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் தான் தேர்தலுக்கு இருக்கு அப்படிங்கும்போது இப்பயும் கூட அவர் வந்து தினந்தோறும் மக்களோட இறங்கி பயணிக்கிறது, மக்களுக்காக களத்துக்கு வருதுங்கிறத பண்ண மாட்டாரு. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வராரு, 2-3 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு. ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவர் வரணும்ல. அதுக்கு நாங்களாம் இருக்கேன். ஜோசப் விஜய்ன்னு ஒன்று சொல்லி கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை சூஸ் பண்ணி நிற்கிறாருங்கிற விமர்சனம் இருக்கு. அதில் முதல்ல ஒரு சின்ன விஷயம் மாற்றிக்கணும். நடிகர் நேற்று கட்சி ஆரம்பிக்க ஒரு தலைவர் தான். நிச்சயமா அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ஜனநாயகன் படம் வரல, அதில் நடிகர், அதை பார்க்க நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். அதனால அது சில காரணங்களுக்காக வெயிட்டிங் இருக்கு, அது வரும்போது பார்ப்போம். தலை கட்சி என்ன காரணம் சொல்ல மாட்டீங்க. இப்போ தாவேக்காவும் சாதி மதம் பார்த்து வேட்பாளர்களை போட்டுச்சாங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு தப்பா இருக்குல்ல. நம்ம தமிழை வெற்றி காலத்தை பொறுத்து அந்த மாதிரி சாதியம் கிடையாது. நாங்கள் மயிலாப்பூர்ல வெங்கட்ரமணன் ஏன் அப்படிங்கிற கேள்வியே கேட்பாங்க. திமுகவின் கோட்டையில களமிறங்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இது வந்து தமிழக சட்டமன்றத்தின் கோட்டை தான், திமுகவின் கோட்டை தான். சட்டமன்ற கோட்டையில யார் வேணாலும் போட்டிருக்காரு. அரசியல் எதிரியை வீழ்த்துறது முக்கியமா, கொள்கை எதிரியை வீழ்த்துறது அதை விட முக்கியமா? முதல்ல அரசியல் எதிரி தான் நம்ம கூட இருக்க பேட்டர்ன். கூட்டு இருக்க ரைவல் யாரும், என் கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்றி வீட்டுக்காரன், இந்த மாதிரி தான். கொள்கை எதிரியை உண்மை அப்படி தானே. ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65. இதான், இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் மயிலாப்பூர் தொகுதியின் வேட்பாளர், தமிழக வெற்றிக் கழக பொருளாளர் திருமிகு வெங்கட்ரமணன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் தொகுதி எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. ஓகே, உங்கள் தொகுதி சார்ந்து ஒரு விஷயமா வருவோம். முதல்ல உங்களை பற்றியும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றின விஷயங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். நீங்கள் சாரோட ஆடிட்டர். எவ்வளோ வருஷமாக சாருக்கு உங்களுக்குமான உறவு? ஆடிட்டரில் அவரோட கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு அலுவலக உதவியாளர் சொல்லலாம். நான் படித்தது எம்காம் பண்ணேன், அப்புறம் எம்பிஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் எம்எல் பண்ணேன். ஆடிட்டிங்கில் அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுக்கான அனுபவங்கள் நமக்கு நிறையா இருக்குது. சிஏலாம் நான் படிக்கல, நம்ம ஃபினான்ஷியல் ஏரியா விட்டுட்டு அதில் ட்ராவல் பண்ணாடி நான் கூட ஒரு 25-30 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். 25-30 இயர்ஸ்னால் 2000க்கு முன்னாடிலேருந்தே? 2000லேருந்து. ஓகே. எப்படி ஃபஸ்ட் டைம்? நான் வந்து முதலெல்லாம் வந்து அவர் எஸ்எஸ்சி சார் இருப்பார், அப்பா இருப்பார், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாத்துக்கும். அப்போது ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நிறையா அவருக்கு அந்த இடத்துல ஸ்டாஃப் தேவைப்பட்டது. அப்போ என்னை இன்டர்வியூ பண்ணாங்க நிறைய பேர். நானும் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாங்க, போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது மூலமாக செலக்ட் ஆகி தான் இந்த அவரோட பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணுறது சந்தர்ப்பம் கிடச்சிது. இன்றைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விசுவாசி. நிறைய பேர் இப்படி நீங்கள் சொல்ல மாதிரி வேலைக்காக வருவாங்க, அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, வேலையாக இருக்கும். அதை தாண்டின ஒரு வேணா கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில் பொருளாளர் போஸ்டிங் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கான ரீசன், அந்த பாத் பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு அவர் கூட வரோன்னா வெறும் ஒர்க்கராக மட்டும் வரல, ஒரு எம்ப்ளாயாக மட்டும் வரல. ஒவ்வொரு கால சூழ்நிலையும் அவருக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட், அவர் டெவலப் ஆகும்போது அதுக்குண்டான ஸ்கில்ஸ் நம்மளும் நம்மளோட பிளாட்ஃபார்மில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள், வெறும் ஃபினான்ஷியல் ஏரியா மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் ஏரியா மட்டும் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி தேவைப்பட்டது. ஐ டிட் மிஸ் எம்பிஏ. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு போகிறோம், ஹேண்டில் பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் ஒரு லீகல் செக்ஷனில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீகல் செக்ஷன் தேவைப்பட்டது. இப்போ ஒவ்வொரு இடங்களையும் நம்ம ஒர்க் பண்ணும்போது தலைவரோட முன்னேற்றங்கள் படிப்படியாக நகரும்போது வெளியிலேருந்து ஒரு ஏஜென்சி என்கேஜ் பண்ணுவோம். இந்த லீகல் ஒர்க்குக்கு, அக்கௌண்ட்ஸ் ஒர்க்குக்கு, ஆடிட் ஒர்க்குக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கு. அப்படி என்கேஜ் பண்ணும்போது 10 வருடத்துக்கு என்ன நடந்தது, 2 இயர்ஸ் பேக்கப் என்ன அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது இருக்காது. திருப்பி யார் ஒர்க் பண்ணான்னு சேசிங் பண்ணணும், ரிவர்ஸில் போகணும். அதுக்கு பிறகு இன்னோவர்ஸில் ஒரு ஆளாக இருக்கணுமேங்கிறதுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் என்னோடய ஸ்கில்ஸ் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ரீச் மை எம்காம், எம்பிஏ, எம்எல். ஸோ லீகல் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போனாலும், எந்த கோர்ட்டுக்கு போனாலும், எந்த அத்தாரிட்டிக்கு போனாலும் ஐ கேன் ரெப்ரசன்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் மீ விஜய் சார். நீங்கள் 2000 பார்த்த விஜய் சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒய்நாட், கண்டிப்பாக. எப்படி இருந்தார் அந்த மொமெண்ட் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். இல்லை, அவர் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் ஒரே மாதிரி தான் இருக்கார். அவர் உயரங்கள் கடந்து பல உயரங்கள் கடந்து வந்திருக்காரு. ஆனால் அவரோட குணங்கள், அவரோட ஆக்டிவிட்டி, அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட டவுன் டு எர்த் ஹேபிட்டு நான் பார்த்த முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் மட்டும் இல்லை, அவரோட அப்பா அம்மா எல்லாருமே அதே, எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க, ஒரு ரிலேட்டிவ்மாக தான் பார்க்குறாங்க. டிஸ்டன்ஸ் எங்கேயும் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. இப்படி மக்கள்கிட்ட எப்படி பழகிறாங்களோ
அதுவே என்னால் இன்றைக்கும் அவர்கிட்ட பார்க்க முடியுது. ஒரு ஒர்க்குக்காக தான் போனீங்க கரெக்டாக. அது வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷனாக அது மாறுறது. அவர் கூடயே ஒரு 25 வருஷம் ஒர்க்குக்காக போகிறோம்னா அதை விட நல்ல வாய்ப்புகள் வரும்போது நம்ம ஷிஃப்ட் ஆகிறது இதெல்லாம் நடக்கிற இயல்பு தான். நீங்கள் ஒரு ரசிகராக இருந்தீங்களா? எப்படி இந்த 25 வருஷம் ட்ராவல் ஒரு இடத்துலங்கிறது கிட்டத்தட்ட உங்களுடைய வயதில் பாதி அவர் கூடயே ட்ராவல் பண்ண முடியல. அதுக்கு தான் என்ன சொல்லுவோன்னா, சிம்பிளாக நம்ம அவர் கூட லாயல்ட்டி. நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் போகிறோம் அப்படின்னா அது நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க நம்மளை நிறையா கவனிக்கிறாங்க, நம்ம மேலே அட்ரஸ் பண்ணுறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகும். அந்த அட்டாச்மெண்ட் அப்படியே ஒரு மாறலாக ஒரு கூடயே ட்ராவல் பண்ணணும், ஒன்றா குடும்பமாக இருக்கணும், காசு பணத்துக்காக மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒரு விதமான அன்பு பிணைப்பு, ஒரு விதமான லாயல்ட்டி, அதுலேயே நம்ம எல்லாத்தையும் மறந்து அவர் கூட ட்ராவல் பண்ணணும்னு கட்டாயத்தினால வந்துட்டு. ஒரு நடிகர் விஜய் அவர் கூட சேர்ந்து பயணிக்க தொடங்குனீங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து சென்ஸ் பண்ணீங்க அவருக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணீங்க? உங்கள்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு? ஏன்னா 25 வருஷத்தில் டெஃபினட்டாக பல நேரங்களில் உங்கள் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் எப்போயா சென்ஸ் பண்ணீங்களா? நான் அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறத விட நம்ம டே டு டே அவர் ட்ராவல் பண்ணுறோம், தினந்தோறும் அவர் கூட தான் இருக்கோம், கவனிக்கிறோம். அவர் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கவனிக்கிறோம். அவர் பொலிட்டிக்கலாக சென்ஸ் ஆகுதுங்கிறத விட நம்ம தான் பொலிட்டிக்கல்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம். யூஸ்வலாகவே அவருக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு, மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், என்னோட ரசிகனாக இருக்கான், என் தொகுதி மக்களாக இருக்கான், நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருக்காங்க, ஏதாச்சும் எனக்கு தோணும். எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா பழைய காலங்களில் இளைய தளபதி விஜய் நற்பணி மன்றம் இருந்தது. அப்போது ஒரு 100, 200, 300 பேருக்கு ஒன்று நற்பணி இயக்கங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெற்றி தமிழக அதுக்கப்புறம் நம்ம அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கினோம். அதில் லட்சங்கள் கோடிகள் மக்களுக்கு உண்டான சேவைகள், சர்வீஸு, சொசைட்டியாக சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணோம். அந்த டைம்லேயே சுனாமி சம்மந்தப்பட்ட ஒரு நேச்சுரல் கிளாமிட்டிஸ் வரும்போதோ, இல்லை இந்த மாதிரி ஏதாவது மற்ற பிரச்சனைகள் வரும்போதோ, ஸ்ரீலங்கன் இஷ்யூ வரும்போதோ ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் மக்கள் சர்வீஸாக பண்ணணும். இட் இஸ் நாட் அ கலர் ஆஃப் பொலிட்டிக்கல், மக்கள் சர்வீஸாக பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு அவர் நினச்சதில்ல அப்போல்லாம். இது எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு குடிசை பகுதியில் இருக்கோன்னா அங்கே இருக்க மக்கள் சர்வீஸ் பண்ண நினைப்போம். அப்புறம் அங்கே குடிசை பகுதி பண்ணியாச்சுப்பா, இங்கே இன்னும் நிறையா தேவைப்படுறாங்கன்னு அடுத்த தாலுக்கு லெவலில் போவோம். அப்புறம் தாலுக்கு பத்தாதுன்னு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போவோம், டிஸ்ட்ரிக்ட் பத்தாதுன்னு மாநில லெவலில் போவோம். அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம 100 பேருக்கு பண்ணணும் அன்றைக்கி, அப்புறம் 1000 பேருக்கு பண்ணணும், இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் நம்ம ஒரு லிமிட்டட் ஆயிரும். நம்மளை நம்பி நம்மளுக்காக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, எதாவது பண்ணணுமேனு லார்ஜ் செக்டராக வரும்போது தான் எலெக்ஷன் சீசன் வருது. ஸோ எலெக்ஷனாக இருந்தால் தான், இந்த எலக்ட்ரிக்கல் ஓட்டாக இருந்தால் தான், பொலிட்டிக்காக இருந்தால் தான் பண்ண முடியும்னு தோணுதா. ஸோ அதில் நம்ம பிளாட்ஃபார்ம் ட்ராவல் பண்ணுவோம். வி வாண்ட் டு டூ குட் சர்வீஸ் டு த சொசைட்டி அண்ட் நீடி பீப்புள். இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்போ வச்சார்? எவ்வளோ நாளாக அவர் மைண்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இது அவர் டே ஒன்லேருந்தே அவருக்கு இந்த எண்ணங்கள் உண்டு. அவரோட எல்லாத்துக்குமே எண்ணங்கள் உண்டு. அவருக்கு மட்டும், தலைவருக்கு மட்டும் இல்லை, தலைவர் கூட எங்களை மாதிரி நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்பு எங்களுக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு. அப்போ எல்லாருமே அதை டியூன் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் பேசும்போது, ஆமாம் இன்னைக்கு மக்கள் நற்பணி பண்ணலாமே, நாளைக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பாடு நிகழ்ச்சி பண்ணலாம், உணவு கொடுக்கலாமே, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அரிசி பருப்பு கொடுக்கலாமேன்னு தோணும். ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி வந்த மாதிரி ஒரு 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 மாலையில் பல பூவுக்கள் சேர்ந்து ஒரு மாலையான மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் டுகெதராக சேர்ந்து அரசியல் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக வந்தது. நீங்கள் 25 இயர்ஸ்னு சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். புசி ஆனந்த் அவர்கள்லாம் எப்போ விஜய் கூட சேர்ந்து ட்ராவல்? அவரும் அதுக்கப்புறம் நான் இருக்கும்போதெல்லாம் விஜயராமன் அவங்க மேலே இருந்தாங்க. ஓகே. அப்புறம் ஜெய்சிலன் அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் கடந்து வரும்போது ஒவ்வொரு படிநிலைகள்லையும் இவர் கூட ட்ராவல் பண்ணார், ஒரு படிநிலையிலும் மாறி. இப்போ பார்ட்டியில் அட்மோஸ்ட் அவர் கூட 25 இயர்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு பர்சன்னு உங்களை சொல்லலாம். ஓகே. 25 and above. 25 and above. ஓகே. ஸோ ஜென்ரலி பொலிட்டிக்கலாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கணும், டிவிக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்திருக்கும்ல. ஏன்னா அவருடைய ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட தான் அந்த டிஸ்கஷன்ஸே நடந்திருக்கும். அந்த டிஸ்கஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதுதான் ஒரு விஷயம் நடக்க போகும்போது எப்படி நம்ம கோர்வையாக உருவாக்கலாம் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது, சரி இதை நம்ம எதுவும் ட்ரஸ்ட்டாவோ சோசியல் ஆர்கனைசேஷனோ இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டாக பண்ணினா தான் அது மக்களுக்கு உண்டான சேவைகளை முறைப்படியாக செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு கடந்த 3-4 வருடமாக பிளான் பண்ணி ஒரு வருஷம் பிளானிங்கில் அதை கட்சி நிகழ்ச்சியை உருவாக்கி கொண்டு வந்தோம். எப்படி பேர் ஃபார்ம் பண்ணார் சார்? அவர் மைண்டில் இருந்ததா, இல்லை யாராவது அதை லீட் கொடுத்தாங்களா? இல்லை, இது மாதிரி நிறையா பேர்கள் சூஸ் பண்ணோம். எப்படி நம்ம வந்து பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டி பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்போம். அந்த மாதிரி நம்ம கூட்டிருக்கிற நிர்வாகிகள், நம்ம கூட்டிருக்கிற அன்பு சொந்தங்களை கூப்பிட்டு உடனே அவங்க மூலமாக பேர் சூஸ் பண்ணி அதுலேருந்து வர டெவலப்மெண்ட் தான் இந்த பேர் சூஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணி இது ஓகேவா வெங்கட் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பார்ல, அந்த மூமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம்? எல்லாருமே சேர்ந்து எடுக்க முடியும் தான், தனிப்பட்ட முறையில் மட்டும். நம்ம 4-5 நேம் சூஸ் பண்ணுவோம், 4-5 சொல்லுவோம். அது தலைவர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி இது நல்லா இருக்குது, இதை பண்ணலாமே பாரு ஓகேவா. தனிப்பட்ட எனக்கு மட்டுமே அப்படிங்கிறது இல்லை, எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி அவர் செய்வார்.
நீங்கள் 25 இயர்ஸாக பார்க்குறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கு ஒரு சினிமாவில் அவர் பார்க்கும்போது வேற ஒன்று இருக்கும். சினிமா தாண்டி அரசியலுக்கு வராத விஜய் அவர்கள் பேசுகிற விஷயங்களை யோசிக்கும் போது அவர் மென்மையாக பேசுவார், ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு இருக்கும். ஒரு விக்ரவாண்டி மாநாட்டுக்கு வராரு, திடீர்னு ஒரு வேற மாதிரி ஒரு டோனில் எடுத்துகிட்டு வராரு. அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீங்களா? கண்டிப்பாக. அவரோட பர்சனலாக ட்ராவல் பண்ணும்போது அவரோட பணிவு, அவரோட டவுன் டு எர்த்துக்கும் மேடைகள் அத்தனை பேர் முன்னாடி அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக பேசும்போது உண்டான ஒரு அலாதி சுகமே உண்டு. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பற்றி பேசுனீங்களா? என்ன நிறைய பேர் அப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது இல்லை, அப்படின்னு கேட்டுட்டு ஒரு எனர்ஜி. நம்ம எப்படி டெய்லி கோயிலுக்கு போய் பார்க்குறதுக்கும் ஒரு சீசன், அதாவது ஒரு திருவிழா காலங்களில் கோயிலுக்கு போகிறதுக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்குமோ அது எனர்ஜி. 4 பேராக போகும்போது எனர்ஜி ஒன்று இருக்கும். அதே 4000 பேர் 4 லட்சம் பேர் 4 கோடி பேர் இருக்கும்போது எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி இல்லை, இந்த எதிரிகளை ஃபிக்ஸ் பண்ணுறது, லைக் பொலிட்டிக்கலி யார் நமக்கான எனிமி, ஐடியாலஜிக்கலி யார் நமக்கான எனிமி, இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி நடந்தது? அந்த விஷயங்கள்லாம் எப்படி? ஏன்னா திமுகவை அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டு வந்தாங்க. ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடுன்னு சொன்னாங்க கொள்கை தலைவர்கள். இந்த விஷயங்கள்லாம் ஏன்னா ஒரு கட்சியோட பேஸ், அதை டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், அதை பற்றி சொல்ல முடியும்? ஏன்னா அது நிறைய விஷயங்கள் வெளியே வராமே இருக்கு இன்னும். இது பல காலகட்டங்கள். இப்போ எக்ஸாம்பிள் விக்ரவாணி மாநாடுலாம் பண்ணும்போது அந்த டைமில் நானும் தலைவர் 4-5 பேர் தான் இருந்தோம். புசி ஆனந்த் நாங்களாக தான் இருந்தோம். அந்த டைமில் மற்ற எங்களோட டீம் யாரும் வரல. அதுக்கப்புறம் தான் விக்ரவாணி மாநாட்டுக்கு அப்புறம் தான் வரும். எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், மாநாடு எப்படி பண்ண போகிறோம், இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லையே, அரசியல் நிகழ்ச்சி இல்லையே, எப்படி உருவாக்க போகிறோம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கலாம் இருந்தது. அந்த சூழ்நிலையில் நானும் பூச்சலாக கூட இருந்து புஷாந்து இருந்து அது எப்படி கோத்ரூ பண்ணலாம், எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படி இருந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் நான் அவர் மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், எங்களுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்டன்ட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இப்படி பார்த்து நல்லா இருக்குன்னு பேஸ் பண்ணாங்க. அது சம்மந்த மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டோம். அது தகுந்த மாதிரி அந்த ஒரு மாநாடு பண்ணோம். அதே மாதிரி முன்னாடி நிகழ்ச்சிகளும் எப்படி இதை பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இந்த கொள்கை எதிரி என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், யாரோட கொள்கை ஆட்களை வச்சுக்கலாம், யாரெல்லாம் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் நடக்கும்போது டே பை டே ஆக்டிவிட்டியில் நம்ம தலைவர்கள் வந்து அன்றைய காமராஜர், நாளைய அந்த நினைக்கிறான் அண்ணா, எம்ஜிஆர், ஒவ்வொருத்தரையும் வரும்போது நமக்கு தெரியும் இவங்களெல்லாம் விடுபட்ட கொள்கை தலைவர்கள், இவங்களை யாருமே கவனிக்கலை, இவங்களை நம்ம அவங்களோட புரட்சிகரமான சிந்தனை நம்ம எடுத்துக்கணும், ஒரு வீரமுள்ள பெண்களை நம்ம கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கல்ச்சர் பிரகாரம் ஓரியன்டாக கொண்டு வந்துருக்கு. செலக்டிவ் காம்போனன்ட். ஓகே, ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் விக்ரவாணி மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசினதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அதிர்வுகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சில அதிர்வுகள் நம்மளும் பார்க்க முடியுது. இந்த 2-3 இயர்ஸில் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ட்ராவல் பயணம் அது வந்து ரொம்ப போதுமானதாக இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கான சூழ்நிலைகள் அமையணும் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலை தாண்டி வரும். மழை காலத்தில் மழைக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும், வெயில் காலத்தில் வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சைஸ் பண்ணும்போது, பொலிட்டிக்கலாக ஒர்க் பண்ண போகும்போது அதுக்குன்னு சில பிளாட்ஃபார்ம் க்ரியேட் ஆகணும். அப்போ தான் உருவாக்க முடியும். திடீர்னு எடுத்த உடனே எல்லோரும் சொல்கிற மாதிரி வெயில் அடிக்குது அன்றைக்கி கொடை பிடிக்காமல் போயிட்டேன், மழை பெய்யுது அன்றைக்கி சால்ட் வைக்க போயிட்டுங்கிற மாதிரி இல்லாமல் எப்போ என்ன தேவைகளோ அதை கருத்தியலாக கொண்டு வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி. இல்லை, இன்னொரு 20 நாள் தான் தேர்தலுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இப்பயும் கூட அவர் வந்து தினந்தோறும் மக்களோட இறங்கி பயணிக்கிறது, மக்களுக்காக களத்துக்கு வருதுங்கிறத பண்ண மாட்டாரு. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வராரு, 2-3 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த விஷயத்தில் அவருக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? என்ன யோசிக்கிறாரு? ஏன் வந்து அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்க மாட்டார்? இல்லை, அது நீங்கள் இன்னொரு பார்வையில் பார்க்கலாம். ஏதோ ஒரு கேள்விக்கும் ஒரு இன்டர்ப்ரேஷன் உண்டு. இப்போ எங்கள் தலைவர் பேசும்போது பல தடவை சொல்லியிருக்காரு, உங்களில் ஒருத்தனா நான் இருக்கேன், உங்களோட நான் இருக்கேன், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், ஒரு இதயத்திலும் விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் இருக்கோம், குழந்தையாவோ அம்மாவாவோ அப்பாவாவோ தம்பியா தங்கையாக இருக்காங்க. அதே போல் தான் இதுலேயும் அவர் தான் வந்து கேம்பெயின் பண்ணணும், பேசணும், சொல்லணுங்கிறதே இல்லை. நாங்கள் அவருக்காக நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டு இருக்கிறவங்களும் தலைவருக்காக ஓட்டுன்னு டைரெக்டாக சொல்கிறோம். மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்க போய் தான் கன்வர்சிங் பண்ணணும், அவங்க போய் தான் சொல்லணும். ஓட்டுக்காக மட்டும் இல்லை, நான் ஓட்டுக்காகன்னே சொல்லலை, ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவர் வரணும்ல. அதுக்கு நாங்களாம் இருக்கமே. தலைவர்கள் எங்கள் கைட் பண்ணுவாங்க, அவங்கள பிரதிநிதியாக, அவங்க நிர்வாகியாக, அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக நாங்கள் இருக்கோம், களப்பணி பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கும். அவர் தான் அது ஒர்க் பண்ணணுங்கிறதே இல்லையே. இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் களத்துக்கு வந்திருந்தாருன்னா, அப்போ நீங்கள் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியில் அது கட்சியினருக்கு உத்வேகமாக இருக்கலாம், அந்த களத்தில் இருக்கக்கூடிய போராடுறவங்களுக்கு உத்வேகமாக இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்திருந்தால் அது இன்னும் எப்படியா மாறி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதை என்னதான் வெங்கட்ரமணனும் விஜயும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் விஜய்ங்கிற ஃபேக்டர் வேறங்கிறது உங்களுக்கும் தெரியும். சிஎம்மா விஜய் அவர்கள் தான் வரப்போறாரு, சிஎம் கேண்டிடேட் அவர் தான் சொல்லும் போது அதற்கான வித்தியாசம் வேற இல்லை.
சிஎம்மாக இருக்காங்க தான் அவர் ஒரு காலத்துக்கும் போக முடியாது இல்லையா. அதுக்கான டிபார்ட்மெண்ட் இப்போது அரசியல் லைஃப்லேயே அரசாங்கத்திலே இருக்குது. சிஎம் 2 துறைகள் தான் பார்க்க முடியும், 3 துறைகள் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்டாக நிறைய மினிஸ்டர் பிரித்து கொடுப்பாங்க இல்லையா. ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சிஎம் உட்காரல, ஏன் டிபார்ட்மெண்ட் பிரச்சனைக்கு சிஎம் போல கேள்வி வைக்க முடியாது. அதே போல் தான் தலைவர்களும். இன்றைக்கி காமராஜர் இருந்தார், அப்புறம் அண்ணா இருந்தாங்க, எம்ஜிஆர்லாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் தலைவர்கள். அது போய் எங்கள் வெற்றி தலைவரும் அதே மாதிரி தான். இந்த தலைவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கீழே எங்களை மாதிரி பேட்டில் கிங்கர்ஸ் இருப்போம், பேட்டில் ஒர்க்கர்ஸ் இருப்போம். நாங்கள்லாம் களத்துக்கு போவோம், ஒர்க் பண்ணுவோம், அங்கே இருக்க இஷ்யூஸ் இருக்கோ கொண்டு வருவோம், செய்வோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால் நாளைக்கு இன்றைக்கி இன்றைய சிஎம் நாளை எங்கள் தலைவர் சிஎம்மாக இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் சிஎம் இருக்காருன்னா சிஎம் போது 2-3 டிபார்ட்மெண்ட் தான் அவர் பொறுப்படுத்தி பண்ண முடியும். அதுக்கு கீழே ஒரு அமைச்சரில் போடுவோம், அதுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க அந்தந்த பொறுப்புகளை பார்ப்பாங்க. இல்லை இவர் தான் சிஎம்மாக இருக்கார், அவர் ஏன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வரல சார், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி சிஎம் ஆனதற்கு பிறகாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய ஒரு சிஸ்டம்ங்கிறது வேற. அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் பற்றின விஷயங்களை சொல்றதுக்கு. அதுலேயும் ஒரு தேவைப்படும் பட்சத்தில் தலையிடணும், எல்லாத்துக்கும் ஹெட் அவராக தான் இருப்பார் அப்படிங்கிறத வேற. ஆனால் மக்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும்ல, அவரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா. இப்போ பல பேர் களத்தில் பேசுறது இருக்குல்ல, அவர் வராருங்க 2 நாள் வராரு, திடீர்னு 2 நாளுக்கு அப்புறம் 1 நாள் வராரு, 2-3 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு, அவர் நம்பி எப்படிங்க ஓட்டு போறாங்கிற கேள்வி இருக்கும்ல. இல்லை, அது எல்லாம் ப்ரெசப்ஷன் வெளியே சொல்கிறது தான். பட் அப்படி இல்லை, கள நிலவரம் அப்படி இல்லை, மக்களும் அப்படி இல்லை. மக்கள் அவர் வந்தாலும் வராட்டாலும் அவர் எங்கே இருக்காரோ அவர் ஆக்டிவிட்டி என்ன, கட்சியோட ஆக்டிவிட்டின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் களத்தில் வந்து தான் அந்த தீர்மானம் கொடுக்கணுங்கிறது இல்லை. அதுக்கு களப்பணி பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு ஏரியாலையும் தொண்டர்களும் மக்களும் காத்துக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஏன் வரல, அதில் என்ன அவருக்கு சிக்கல்கள் வந்திருந்தா இன்னும் மாறி இருக்குங்கிறத இல்லை, வருவதற்கு உண்டான சந்தர்ப்பம் அமையணும் இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம நான் ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஸ்கூல் அத்தாரிட்டி பர்மிஷன்ஸ் வாங்கணும், செக்யூரிட்டி பர்மிஷன்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நடக்குது அப்படின்னா பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான்லாம் போகிறது வேறு. நம்ம ஈஸியாக போக முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், மக்களை நிற்க முடியும். இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை ஒரு பகுதிகளுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி கிட்ட சம்மந்தப்பட்ட நிர்வாக அத்தாரிட்டியோ நிர்வாகப்பட்ட போலீஸ் அத்தாரிட்டியோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் ப்ரொசீட் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ண போகும்போது அந்த அத்தாரிட்டி அவங்க கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அவங்க கள சூழ்நிலைகள் தலைவர் வருவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க, செய்வோம். அதை கொடுக்கலையும் பற்றி நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியாது, கொடுக்கலை பண்ணலை அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அந்த சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுனால அந்த அதிகாரிகளையும் அந்த நிர்வாக டீமையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த இடத்துல எங்களை மாதிரி மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில நிர்வாகிகளையும் அனுப்பி இந்த வேலையை உடனே செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்பார். அதுதான் அதுக்கு நான் இப்போது நடக்கிற விஷயம். அது யார் இதெல்லாம் பண்ணுறாங்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே திமுகவை நோக்கி படுபயங்கரமாக கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பாஜகங்கிற பேரை தாவேக்கா எப்போவுமே சொல்ல மாட்டேங்குது, குறிப்பாக விஜய் அவர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ மக்கள் கொள்கை எதிரியாக பேசினவங்க பேரையே வெளியே சொல்ல மாட்டாங்களாங்கிற கேள்விகள்லாம் எழுப்புவாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேள்விகளை கேட்கும்போது நம்மளோட தமிழக அரசாங்கத்தோட லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். இத்தனை ஒரு 1952லேருந்து 58லேருந்து வர அரசியல் கட்சி எடுத்து பார்த்தோம்னா 2-3 கட்சிகள் தான் நடக்கும். 2 கட்சி தான், 3 கட்சிகள். ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்திருக்கும், அப்புறம் டிஎம்கே வந்திருக்கும், ஏடிஎம்கே வந்து கட்சிகள் தான் வந்திருக்கும். நீங்கள் சொன்னால் பாஜக கட்சி வரல இது வரைக்கும். ஆனால் அவங்க தான் அந்த கொள்கை எதிரி. அவங்க தான் சொல்லுவாங்க. நம்ம அரசியல் பார்வையாக பார்க்கும்போது கொள்கை எதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொள்கை எதிரிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, நாட் ஸ்டேட் பார்ட்டி. நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம், ஒரு ஸ்டேட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கேரளா அங்கே ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம அரசியல் அமைப்பு எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இந்த 2-3 கட்சிகள் தான் வந்திருக்கும். இங்கே வருமான அவங்களோட தான் கண்டெஸ்ட் பண்ணி சண்டை போட முடியுமே ஒழிய நம்ம இல்லை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க அங்கே போய் சண்டை போடலாமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் வந்துட்டு நீ அதிமுக சண்டை போடலாமேன்னு பேச முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு ரீஜன் பாலிடிக்ஸ் வரும்போதோ ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரும்போதோ இது சட்டமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலில் இங்கே களத்தில் இத்தனை காலம் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, இங்கே வேரூன்றி இருந்த கழகங்கள் என்ன, இங்கே வேரூன்றி இருந்த அமைப்புகள் என்ன, அதுக்கு தான் சண்டை போட முடியும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படிக்க முடியும். இங்கே இல்லை இந்த ஸ்கூலில் வேணால் கர்நாடகா ஸ்கூலில் போய் கம்பேர் பண்ண முடியுமா, முடியாது. அந்த சிஸ்டம் எஜுகேஷன் வேறு, ரிசர்ச் எஜுகேஷன் வேறு. அதே மாதிரி தான் பாலிடிக்ஸ் சீசனும். இந்த தமிழகத்தில் வேரூன்றி இருந்த கட்சிகள் என்னென்ன, இங்கே இந்த பிரச்சனைகள் என்னென்ன. நீங்கள் கொள்கை ரீதியாக யாருனால பாதிப்பு வருது? நீங்கள் உங்களுடைய கொள்கையாகவே மதச்சார்பற்ற சமூக நீதினு சொல்லியிருக்கீங்க. இப்போ இங்கே மதம் சார்ந்து ஒரு அரசியல் வைக்கப்படுது, பாசிச அரசியல் வைக்கப்படுதுன்னா அவங்கள எதிர்க்கிறது தானே ரொம்ப முக்கியம். இந்த கொள்கை அப்படிங்கிறத வெகு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் மொத்த நேஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு மதச்சார்பற்ற அரசியல் இருக்கணுங்க தான் எங்களோட உருவாக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் விதை ஒன்றி இருக்கும், இது ஆலமரமாக விருட்சமாக வேறு ஒன்றி எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லையும் சட்டமன்றம் இல்லை பாராளுமன்றம் வரைக்கும் போகும். இது லாங் டேர்ம் நடக்கும். இந்த மதச்சார்பற்ற கொள்கைங்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன, இங்கே இருக்கிறவங்க எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னா சால்வ் பண்ணணும், எனக்கு பட்டா பிரச்சனைகள் வரலைன்னா சால்வ் பண்ணிவிடும். அந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்பு என்ன? பாஜக எதிர்ப்பு பேசுகிறவங்கள தானே மக்கள் இங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
இப்போ தமிழ்நாடா டெல்லியான்னு பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் கடந்த ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க பாஜக எதிர்ப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனசுல இருக்கு. அப்ப நீங்க கொள்கை எதிரியா சித்தரிச்சிருக்கவங்க தான் அந்த பாஜகங்கும் போது நிறைய பேசணும் இல்லைன்னு கேட்குறேன். கரெக்டு. நீங்கள் சொன்ன அந்த சூழ்நிலைகள் வேறு. அவன் அம்மா ஜெயலலிதா அம்மா பேசும்போது மோடியா லேடியான்னு பேசினா இருந்த சூழ்நிலைகள் வேறு. நேற்று டெல்லியா தமிழ்நாடா பேச சூழ்நிலைகள் வேறு. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகங்கிறது எங்கள் தலைவர் வந்து ஒரு கழகத்தில், நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் அல்லது இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஆளுமையாக பெரிய ஒரு இளைஞர் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கி வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மற்ற சீசன் அதெல்லாம் இல்லை. அதனால் கேட்பதற்குண்டான பேசுகிற சந்தர்ப்பங்கள் இல்லை. இன்றைக்கி பாசிசம் பாஜக கட்சிகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இங்கே வருவதற்கு யோசிக்கிறாங்க. அவங்க மட்டும் வேணாம், தமிழ்நாடு ரீஜன் பார்ட்டிகளே எதுக்குப்பா நம்ம சண்டை போடுறோம், நம்ம வந்தோமா கொலை பண்ணியாடுறோமா போனோமா தான் இருக்காங்க. அதனால் நம்ம யார்கிட்ட சண்டை போடணும்னா ரீஜனல் பார்ட்டிஸ் கூட தான். என்றைக்கு இது தமிழக சட்டமன்ற தேர்தல் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது நீங்கள் சொன்ன கருத்தியல்கள் பொலிட்டிக்ஸ்லாம் நடக்கும், நிறைவேறும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அந்த தேர்தலில் உங்களோட ஸ்டாண்டு சொல்லியிருக்கணும் இல்லைங்கிற கேள்வியும் மக்கள் கேட்பாங்க. கரெக்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழகம் எங்களோட கோட்பாடையும் கொள்கையையும் மக்களுக்கு உண்டான சேவைகளையும் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். நான் வீட்டில் சமையல் பண்ண சாப்பிட்டா தான் அடுத்தவங்க கொடுக்க முடியும். நான் சாப்பிடாம பட்டி இருந்து அடுத்தவங்க செலவு செய்ய முடியாது இல்லையா. அதே போல தான் இதுவும் நம்ம மக்களுக்கு முதல்ல நம்ம அரசியல் எதிரியை வீழ்த்துறது முக்கியமா, கொள்கை எதிரியை வீழ்த்துறது அதை விட முக்கியமா? முதல்ல அரசியல் எதிரி தான் நம்ம கூட இருக்க பேட்டர்ன். கூட இருக்கிற ரைவல் யாருன்னா என் கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்றி வீட்டுக்காரன் இந்த மாதிரி தான். என் கூட இருக்கிற கம்யூனிட்டி பீப்புள் தான், என் கூட இருக்கிற பசங்க தான். அதுக்கப்புறம் தான் எது நம்ம எங்கே சண்டை போட முதல்ல ஸ்கூலில் தான் மேட்ச் வச்சிருப்போம். ஸ்கூலுக்கு ஒரு டீமுக்கு தான் மேட்சிங். 5 கிளாஸ் இருக்குது, 5 கிளாஸ் தான் ஃபைட்டிங் இருக்கும். கொள்கை எதிரியை உண்மையை அப்படி தானே. ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஓகே. நீங்கள் உங்கள் கட்சி ஆரம்பித்த விதம் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் மன்றமாக இருப்பாங்க, அவங்க எப்படி சேவைகள் செய்வாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அப்போ விஜய் அவர்களின் ரசிகர்கள் உங்கள் மக்கள் இயக்கத்தில் முழுமையாக இருப்பாங்க. கட்சியை ஆரம்பிக்கும் போது வேற கட்சிகள்லேருந்து முக்கியமான பிரமுகர்கள் இல்லை சீனியர்ஸ் வந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சு இன்றைக்கி உங்கள் வேட்பாளர் லிஸ்ட்டை பார்க்கும்போது வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறது. அதை இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளாக தொடர்ந்து பல வருஷங்களாக ஒர்க் பண்ணவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? எஸ், சந்தேகம் என்ன. ஏன்னா இது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். இப்போ எங்கள் கூட 25-30 ஆண்டு காலமாக பல பேர் நற்பணி மன்றத்துலேருந்து இயக்கத்துலேருந்து இனி அரசியல் கட்சி வரைக்கும் அவன் ஒரு 20 வயசில் எங்கள் கட்சி வந்திருந்தால் கூட 25 வருட காலம் பயணிக்கும் போது பல கட்டங்களில் தாண்டி அவன் இண்டிவிஜுவலாக இருந்திருப்பான், திருமணமாக இருக்கும், இன்றைக்கி குழந்தைங்க கல்யாணம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோடு இருக்கும். அதே மாதிரி அரசியல் கட்சிகளில் வரும்போது எப்படி அவன்லாம் எதுக்கு ஒர்க் பண்ணுறான்னா தலைவர் மேலே ஒரு அன்பு, அவர் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான பாசம், நேர்மை, இதெல்லாம் சேர்ந்து வரான். இதே போல் தான் மற்ற கட்சியினரும். இப்போ நீங்கள் சொன்ன அரசியல் கட்சியாக வரும்போது அதுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ மற்ற கட்சிக்காரங்க வந்து கலந்துக்கிறாங்க, ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் சமூகத்தில் அரசியல் சூழ்நிலைகளில் வேறு தலைவர்களே இல்லை, மாற்றத்தை கொடுக்க வேண்டிய தலைவர், மக்களை எஜுகேட் பண்ணுறவர், தூய்மை அரசியலை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை மாற்று கட்சியில் இருந்ததுனால அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ட்ராவல் நல்லா இருக்குங்கிறதுனால எங்கள் கட்சி நிர்வாகிகளும் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய தலைவர் கடைசியாக வேட்பாளர் அறிமுகத்தில் பேசும்போதும் சாமானியர்களுக்கும் இன்னொரு பக்கம் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவங்க பல செல்வந்தர்களுக்குமான போட்டிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாரு. ஆனால் உங்கள் கட்சியிலேயே பல பேர் அப்படி தானே இருக்கிறாங்க. நீ 1-2 சொல்லுங்கள், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேர் சொல்லவா? சொல்லுங்கள். விஜய் அவர்கள்லேருந்தே தொடங்கலாம். அடுத்து ஆதவ் அர்ஜுன் அவர்களை பற்றி நம்ம பேசியாகணும். ஆர்கே நகரில் நிற்கக்கூடிய மரிய வில்சன் பற்றி பேசியாகணும். அப்படி பல பேருமே அங்கேயும் சொத்து பட்டியலில் அதிகமாக சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க தான் ஒரு பணக்காரவங்க தானே. சாமானியர்களாக விஜய் அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ரசிகன் மன்றத்தில் வேலை பார்த்தவங்களுக்கா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. போலாமே. அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம் திருப்பி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போய் பார்க்கலாம். திருவள்ளூர் இருக்காங்க, பூந்தமல்லியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் சாமானியவ தான். இதோ வேலை செய்யறது இருக்காங்க. இதோ ராயபுரம் போய் பாருங்கள். இதோ நம்ம ராணிப்பேட்டை வாங்க, நம்ம ராணிப்பேட்டில் பார்த்தா முஸ்லீம் லேடி தான் போட்டிருக்கோம். அவங்களாம் வெரி லோயர் லெவலில் தான் ஒர்க் பண்ணாங்க, கூட தான் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 1-2 சொன்னீங்க, நான் 100-200 சொல்லுவேன். மொத்தம் 234 தொகுதி தான். 34 தொகுதிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். மற்ற 200 சீட்டு கிடைக்காதவங்க வந்தோடனே தாவேகால சீட்டு கிடைச்சிருது. அது உங்களோட ஒரு நோக்கமாக இருக்கும், பெர்செப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை, எல்லாருமே உடனே வந்து வாங்குறதில்ல. நம்ம ஒரு கடையை ஆரம்பிக்கும் போதும் வியாபாரம் பண்ணும்போது உடனே கடை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது, ப்ரிப்பரேஷன்ஸ் தேவை. அந்த மாற்று கட்சியினர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி 3 மாதமோ 4 மாதமோ 5 மாதங்களோ எங்கள் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிருப்பாங்க. எங்கள் தலைவர் கூட அவரோட கொள்கைகள் அவரோட ஆக்டிவ்லாம் புரிஞ்சு நடந்துக்கமாக தான் வந்திருப்பாங்க. இட்ஸ் நாட் டன் எஸ்டர்டே ஆர் டுடே, இட் ஹேப்பன் வித் 3-4 months பிஃபோர். எந்த கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிகள்லையும் சில கட்சிகள் விசில் சின்னத்திலேயே போட்டிடுறாங்க, அவங்க கூட்டணியாக வந்திருக்கிறாங்க.
வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த பக்கம் ஒரு கட்சி 26 பார்ட்டியோட கூட்டணி, இந்த பக்கம் மத்தியில் ஆள்ற கட்சியோட கூட்டணி, நாம் தமிழர் கட்சி அவங்களோட ஸ்டாண்டா தனித்து போட்டிட்டு இருக்காங்க. நீங்க வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கைக்கு நம்பிக்கை தான் லைஃப் இல்லையா? எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் பட்டாளம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 6.5 கோடி மக்கள் இருக்காங்களா, 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இந்த மக்கள் எதிர்பார்ப்பு என்ன? தமிழக வெற்றி கழகத்தையும் வெற்றி தலைவர் வரணும், வருவார், செய்வார். அதே போல் தான் நம்பிக்கையும். மற்ற நீங்கள் சொன்னீங்க கூட்டணி கட்சிகள் 26, அடுத்த பக்கம் 23, இங்கே தனியாக வராங்கன்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் ஆட்சியல் கூட்டணி, மக்களுடன் கூட்டணி இப்படி தான் இல்லை. இவங்கெல்லாம் சொல்கிறது என்ன, 4 கட்சிகள் இருந்தால் ஒரு கூட்டணி, 2 கட்சி சேர்ந்தால் ஒரு கூட்டணி. நம்மளது அப்படி இல்லை, மக்களுடன் மட்டுமே கூட்டணி. கூட்டணி விரும்பினவங்கல்ல, அதனால கேட்குறேன். கூட்டணி வேணாம்னா அது நாம் தமிழர் நம்ம சொல்லிடலாம், மக்களுடன் கூட்டணி. ஒரு சின்ன திருத்தம் விரும்பியவர்கள் இதில் ஒரு சின்ன திருத்தம் இதில். நாங்கள் கூட்டணி விரும்பி கட்சி ஆரம்பிக்கவில்லை, கூட்டணி விரும்பினோம், மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி ஆரம்பித்தோம், மக்களோட மட்டும்தான் கனெக்ட் ஆனோம். இந்த இப்போ மட்டும் இல்லை, பல ஆண்டு காலம் முதல் மாநாட்டிலே சொன்னீங்கல்ல சார். நாங்கள் சொன்னது கூட்டணின்னு சொல்லலை, அதிகாரத்தில் பகிர்வு, சட்டசபையில் பகிர்வு தான் கொடுத்தோம், அதிகாரத்தில் பகிர்வு தான் சொன்னோம். எதுக்கு சொன்னோம்னா, எந்த ஒரு மக்கள் இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை கேள்வி என்ன கேட்டீங்க, வேற கட்சியிலேருந்து வராங்களே, பகிர்வுனா என்ன? கூட்டணி ஆட்சினா என்ன? அதிகாரத்தில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ மற்ற கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நேற்று முதல் ஜாயின் பண்ணல, பல ஆண்டு காலமாக பல மாத காலமாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அண்ணன் விஜய் என்ன கட்சி ஆரம்பிச்சாரு, நான் கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு வருவாங்க. இவங்கெல்லாம் மாற்றுக் கட்சி வந்தவங்க தான். மாற்றுக் கட்சி மூலமாக வந்தவர்களுக்கும் பகிர்வு உண்டு. எங்கள் கூட நிறையா கட்சிகள் வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. எங்களோட ஒரே தன்மை தான் ஒரு லெட்டர் ஆட்சி, பெண்களுக்கு உண்டான ஆட்சி, மகளிருக்கு உண்டான இந்த எந்த விதமான மதச்சார்பும் இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி கட்சி, இந்த மாதிரி எண்ணங்களோட கொள்கைகளோட இருக்கிற மக்கள் நம்ம கூட வந்தாங்கன்னா அவங்களை கட்சி நேற்று வரும் முதல் போன பல வருடங்கள் இருந்துடலாம், ஏதோ ஒரு கட்சி எங்கூட ஜாயின் பண்ணும்போதோ எங்களுக்கு ஏற்பாக இருந்தால் அவங்களுக்கு உடனே எங்களோட பயணம் தொடரும். அதுதான் தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது, கூட்டணியில் ஆட்சி, அதிகாரத்தில் பகிர்வுங்கிறது. உங்களோட பேச்சுவார்த்தையில் இருந்தவங்க, உங்கள் கூட கடைசி வரைக்கும் தாவேக்கா வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு சொன்ன கட்சிகள், ஆனால் கடைசியில் கூட்டணிக்கு வரலைங்கிற நிலைப்பாடுகள். காங்கிரஸ் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சி. உங்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து தேமுதிகவாக இருக்கலாம், இவங்கெல்லாம் உங்கள் பக்கம் வருவாங்க, அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்தும் எதுவுமே நடக்காமல் எல்லாருமே திமுக பக்கம் இருக்காங்கன்னா மக்கள்கிட்ட என்ன பர்செப்ஷன் இருக்கும்? இல்லை, அது நீங்கள் அருமையான ஒரு எக்ஸாம்பிளாக அதை சொல்லலாம். எல்லாரும் வரும்போது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும், எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும். எலெக்ஷன் முன்னாடி வரும்போது ஆமாம் நான் இந்த கட்சியோடு சேர்ந்துட போகிறேன், அவங்களோட போகிறேன்னு பர்செப்ஷன் இருக்கும், மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, மற்ற கட்சிகள் வியூகங்களை வகுத்து நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் எலெக்ஷன் டைம் வரும்போது எல்லோரும் மறந்துடுவாங்க. மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னுதாரணம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்காமல், எலெக்ஷன் சீசன் வந்த உடனே அவங்க மூட்டை விலை என்ன ஆகுது, எதற்கு 2 சீட் கிடைக்குமா, 4 சீட் கிடைக்குமா, 10 கிடைக்குமா, இல்லை மற்ற பேரங்களில் மூழ்கிடுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது சீசன் ஆஃப் எலெக்ஷன், சீசன் ஆஃப் ரெவென்யூ, சீசன் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி. சீட்டு கிடைக்கும் தாண்டி வெற்றி பெறவங்க கூட நிற்கணும்னு நினைப்பாங்கல்ல. நீங்கள் அதுதான் நான் கேட்டேன், விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து வீரியமாக தாவேக்கா இருந்திருந்தா இந்த பக்கம் வந்திருப்பாங்கல்லேன்னு கேட்டேன். தமிழக அரசியலில் 2 விஷயங்கள் தான் உண்டு, நம்ம நேற்றும் பார்ப்போம், முந்தானத்தும் பார்ப்போம், நாளையும் பறக்க தான் போகிறோம். வீரியமாக இருக்கிறவங்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண முன்னாடி வரையும் வீரியமாக தான் இருப்பாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்சியோட வாசலில் க்யூன்னு நிற்பாங்க. அது பல காரணங்களுக்காக இருக்கும், சொன்ன மாதிரி பேரங்களுக்காக இருக்கலாம், சீட்டுக்காக இருக்கலாம், வெற்றிக்காக மட்டும் இருக்காது. வெற்றிக்காக இருந்தால் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு 26 கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சியிலையும் 26 கூட்டணி ஜெயிச்சிடணும், ஜெயிக்கிறதே இல்லையே. 4 சீட்டு வாங்கினவங்களும் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது இல்லை, 2 சீட்டு வாங்கினவங்களும் ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க, 10 சீட்டு வாங்கினவங்களும் ஒரு சீட்டு ஜெயிக்க தான் போகிறாங்க, ஜெயிக்காமலும் இருக்கலாம். ஸோ ஜெயிப்பதுக்காக மட்டும் கூட்டணி அமைக்கிறது இல்லை, வேறு பேரங்களுக்காக மட்டும் தான் கூட்டணி. ஓகே, நாளை பொறுத்த வரைக்கும் மக்களோட மட்டுமே கூட்டணி. ஓகே, அதை பொறுத்து வந்து பார்ப்போம், நமக்கு மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் தாவேக்காவின் வேட்பாளர் லிஸ்ட்டை பார்க்கும்போது விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் நிற்கிறார். ஏன் தைரியம் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதானேன்னு சீமான் அவர்கள் கேட்குறாங்க. கரெக்ட். இந்த கேள்வியை நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னாடி லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மட்டும் இல்லை, இந்த அரசியல் வரலாற்றில், இந்த தமிழ் அரசியல் வரலாற்றிலேயே சட்டமன்றத்தில் 2 தொகுதியில் போட்டிட்டவங்க நிறையா தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் 91 போட்டுக்கிட்டாங்க. முதல்வர் கேண்டிடேட்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படி ஒரு இடத்துல நின்று ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சதுன்னா எதுக்கு இன்னொரு இடத்துல நிற்கணும்? அது காரணங்கள் என்னென்னா, மக்களோட அன்பு அபரிமிதமாக இருக்கும்போது, அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும்போது, இந்த இடத்துல நானும் ஒரு காலத்தில் வரையங்கிறதுக்காக வருவோம். இது பெரம்பூராகவும் இருக்கும், கிழக்காகவும் இருக்கும். 2 இங்கே விசிட்டு கிடைக்குமா, அங்கே வின் பண்ண முடியுமா, அந்த கான்செப்ட் இல்லை. தமிழகத்தில் 234 தொகுதிகள்லையும் தமிழ் வேட்பாளர் எங்கள் சுயேட்சை எங்கள் வேட்பாளர் தான் ஃபுல்லாக நிற்கிறாங்க, சுயமாக தனியாக தான் நிற்கிறோம். 200 சீட்டுக்கு மேலே எங்களால் வின் பண்ணி ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி 117 இருந்தால் போதும், கட்சி ஆட்சி அமைப்போம். இது கிழக்கும்
பெரம்பூரும் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன, மக்கள் அன்பு ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு இருக்கே. தலைவருக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த அதிகம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரேஷியோ நிறையா மாறும் இல்ல இல்லை, நீங்க இப்பெல்லாம் எல்லாமே சொன்னாலுமே ஸ்ட்ரிக்டாக தான் கூட இருக்கும். அவரு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புல சி ஜோசப் விஜய்னு ஆரம்பிச்ச விஷயம். அவரு எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், நடிகர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு இப்படி பிராண்ட் பண்றதே யாரும் விரும்ப மாட்டாங்க. சி ஜோசப் விஜய்னு ஒன்று சொல்லி கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளை சூஸ் பண்ணி நிக்கிறாருங்கிற விமர்சனம் இருக்கு. அதுல ஒரு முதல்ல ஒரு சின்ன விஷயம் மாற்றிக்கணும். நடிகர் நேற்று கட்சி ஆரம்பிக்க ஒரு தலைவர் தான் அவர். எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அவர். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி நிச்சயமா தலைவர். அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ஜனநாயகன் படம் வரல, அதுல நடிகர், அதை பார்க்க நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். அதனால அது சில காரணங்களுக்காக வெயிட்டிங்கள் இருக்கு, அது வரும்போது பார்ப்போம். தலை இப்ப கட்சி கூட பாருங்க, என்ன ஆரம்பிச்சோம்னா வெற்றி காரணம்னு சொல்ல தலைவர். மாட்டீங்க. இது என்ன காரணம்னு சொல்ல மாட்டீங்க. எதுக்கு பிஜேபின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கும். அது அப்படி சொல்ல முடியாதுல்ல, நீங்க கேட்கற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. சரி, ஓகே, நீங்க சொன்னா டீ வராது, காஃபி வராது, அந்த மாதிரி ரிசல்ட் வேற, ஓகே, எண்ணங்கள் வேற. ஓகே, இந்த விஷயத்துக்கு வாங்க. ஏன் 2 தொகுதிகள், அதுல கிறிஸ்தவ அடையாளம்ங்கிற அந்த விமர்சனம்? இது அருமையான, இது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில், பல மாவட்டங்களில், பல கான்ஸ்டியூன்சியில் ரிலிஜன் பேஸ்டு கேண்டிடேட் போட்டிருக்கு, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நம்ம கட்சி அப்படி இல்லை. எங்கள் கட்சியில் என் கூட ட்ராவல் பண்ணுற பல பேரை பார்த்தீங்கன்னா கம்யூனல் இல்லாமல் பல கட்சிகளை சேர்ந்தவங்க, பல கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. இது பெரம்பூர் போனால் கிருஷ்ண அதிகமாக இருக்காங்க, மயிலாப்பூர் போனால் பிராமண அதிகமாக, அப்படிலாம் இல்லை. மயிலாப்பூர்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 40,000 பேர் தான் பிராமின்ஸ் இருக்காங்க. மீதி பெரிய கவுண்ட் சார். மீதி 1,60,000 பேர், 1,50,000 பேர் மற்ற கம்யூனிட்டி இருக்காங்க. அது பெரிய கவுண்ட் தானே. அது பெரிய கவுண்ட். 40,000 தான். 40,000 பேர் ஒரு சமூகத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய கவுண்ட். ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி 40,000 பேர் மேல இருக்காங்க. அதனால எல்லா இடங்கள்லையும் மக்கள் ஆதரவு இருக்கு. எல்லா இடங்களையும் எல்லா கம்யூனிட்டி ஆளுகளும் இருக்காங்க. பெரம்பூர்னா இவ்வளவுதான் இருக்காங்க. நம்ம மற்ற கண்ட்ரி மாதிரியோ மற்ற ஸ்டேட் மாதிரியோ ஸ்பெசிஃபிக் ஏரியா சூஸ் பண்ணலை. அங்கே எங்கள் நிர்வாகிகள் அதிகமான அன்போடு இருப்பாங்க. பெண்கள் ஓட்டுகள் அதிகமாக. இப்போ சென்னை பெரம்பூர் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு பெண்கள் இருக்காங்க, 94 ஓட்டர்ஸ் தான் ஆண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அதிகப்படியாக ஓட்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம கம்யூனல் பேஸ்டாக இங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அதனால அங்கே தலைவர் போட்டிடுறாரு. இது வந்து ஒரு உங்க கட்சி மேல இருக்க அக்கறையில தான் கேட்குறோம். ஏன்னா சாதியை இங்க உடைக்கிறதுக்கு மற்ற எல்லா கட்சியினரும் என்ன முயற்சி செஞ்சாலும் சாதி பார்க்காம ஒருத்தர் ஆதரிக்கிறாங்கன்னா அது விஜய் அவர்களா இருக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அவரு இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா? இப்ப தாவேக்காவும் சாதி மதம் பார்த்து வேட்பாளர்களை போட்டுச்சாங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு தப்பா இருக்குல்ல. அதனால இதுக்கு தான் சொல்ல வந்து நமக்கு மற்ற கட்சிகளில் வேணால் வேட்பாளர்கள் வந்து சாதி பேஸ்டாக இருப்பாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்து அந்த மாதிரி சாதிகள் கிடையாது. நாங்கள் மயிலாப்பூர்ல வெங்கட்ரமணன் ஏன் அப்படிங்கிற கேள்வியே கேட்பாங்க. ஸ்ரீனிவாசனம் போகலாமே. மயிலாப்பூர் தான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன். 1,94,000 ஓட்டர்ஸ் இல்லை, 40,000 பேர் தான் பிராமின்ஸ் இருக்காங்க. மீது 1,00,000 பேர் மற்ற கம்யூனிட்டிக்காரங்க தான் இருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணோம். எதுக்கு மயிலாப்பூர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தலைவரோட ரெசரிங் பிளேஸ், நம்மளோட குடியிருப்பு பிளேஸ் இங்கே இருக்குது. நம்ம இருக்கிற நேரங்கள்லேயே அவங்க கூட ட்ராவல் பண்ணங்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணுறோம். பல்லாவரத்துலையோ மற்ற பகுதியில் எங்கே வேணாலும் போட்டிடலாம். தனித்தொகுதியில் வேட்பாளர்களை சாதி மதம் பார்த்து நிப்பாட்டல. எஸ், சந்தேகமே இல்லை. தாவேக்கா உருவாக்கினது அந்த இடங்களில் யாரால மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு ஃபெமிலியரான ஆள் யார், இவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு அந்த தேவையை கொடுக்க முடியுங்கிற ஆளை அந்த மாதிரி ஆள் சூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, தாவேக்கா சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமான தாவேக்காவின் நிர்வாகிகளை இறக்குனதுக்கான காரணம் என்ன? நாங்கள்லாம் சென்னையில் தான் இருக்கோம். இப்போ வெவ்வேறு ஊரில் இருந்து வந்திருந்தோம்னா அங்கங்கே ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணி செய்யலாம். இங்கே சென்னையில் இருக்கிறனால இங்கேயே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிறதுனால எல்லாரும் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். திமுகவின் கோட்டையில் களமிறங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இது வந்து தமிழக சட்டமன்றத்தின் கோட்டை தான், திமுகவின் கோட்டையெல்லாம் இல்லை. சட்டமன்ற கோட்டையில் யார் வேணாலும் போட்டிடலாம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கா ஓட்டிடலாம். பெரம்பூர், வில்லிவாக்கம், டி நகர், மயிலாப்பூர், ஆர்கே நகர்னு முக்கிய பிரமுகர்கள் எல்லாராலையும் நட்சத்திரமாக கவனிக்கப்பட்டவங்க எல்லாருமே சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி இறங்குறாங்க. 2-3 பேரை தவிர. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இறங்குறாரு, திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் அவர்கள், திருப்பரங்குன்றத்தில் சிடிஆர் அவர்கள். எல்லாருமே சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது சொன்ன கேள்வியிலேயே பதிலும் இருக்குது. திருப்பரங்குன்றம் அவருக்கு சொந்தமான அவர் ஊர், கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்கு சொந்தமான ஊர், திருச்செங்கோடு அவருக்கு சொந்தமான பேர். நம்ம ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்கவுங்க எங்கே ரிசைரிங் ஃபேக்டர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். மயிலாப்பூர் பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? மயிலாப்பூர் தொகுதியின் கேண்டிடேட்டாக இருக்கீங்க. மயிலாப்பூர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் இங்கே இன்னும் என்ன பிரச்சனைகளாக பார்க்குறீங்க? நான் 2-3 நாள் 30ஆம் தேதி என்னோடய நாமினேஷன் ஃபில் பண்ணேன். 31ஆம் தேதியிலேருந்து களத்தில் மக்களாக போய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் 3 மணிக்கு மேலே பிரச்சாரங்கள் இருக்கும். அங்கே போகும்போது மக்களோட அடிப்படை தேவைகள் ஒன்று தான். ஒவ்வொருத்தருமே ஃபிஷர்மேன் ஏரியா போனோம், மெச்சிக்குப்பை பகுதிகளை போனோம்னா அங்கே மீன்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் இல்லை. ப்ளூ கொடி திட்டங்கள்லாம் வருது. அந்த நீலக்கொடி திட்டங்கள் வரும்போது அங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது.
அதுக்கு அடுத்த ஏரியாவுக்கு வரும்போது அங்கே சில பேருக்கு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்துருக்காங்க, பட்டாசு இல்லை. சில இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது, சில இடங்களில் ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டியே இல்லை, இபி லைன் கனெக்டிவிட்டியே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு மொத்தம் மயிலாப்பூரை பொறுத்தவரைக்கும் 7 வட்டங்களாக வார்டுகளாக இருக்குது. 7 வார்டுலேயும் வசிக்கிறவங்க ஒவ்வொரு விதவிதமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஒரு புள்ளியில் நோக்கி பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது வந்து பட்டா இல்லாத பிரச்சனை நிறையா இருக்குது. குடிசை மாற்று வாரியம், சிலம்போ இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் இடிச்சிடுறாங்க, கட்டி கொடுக்காம விட்டுறாங்க. 3வது வாழ்வாதாரம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற வாழ்வாதாரம் அழிக்க முயற்சிகள் தான் நிறைய பேர் அந்த பழைய கட்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் ரேண்டமாக எல்லா பக்கமும் இருக்குது. போதை கலாச்சாரம் இது நிறையா இங்கே இருக்குது. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணணுன்னு மக்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம அதுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்படும். உங்கள் சொந்த ஊர் எதுங்க? நான் திருப்பூர். ஓகே. அப்போ அது ஒரு பிரச்சாரமாக டெஃபினட்டாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைப்பாங்க. ஒரு பேரே மயிலை வேலு, திமுக மயிலாப்பூரின் முகமாக இருக்கக்கூடியவர், அவர் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. வெளியூர் கேண்டிடேட்டாக இங்கே போடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஊர் மக்களோட யார் கனெக்ட் ஆகிருப்பாங்கிற கேள்வியை மக்கள் கேட்க மாட்டாங்களா? சென்னையில் எடுத்து பார்த்தோம்னா, சென்னை தொகுதிகளில், சென்னை மாவட்டத்தில் எடுத்து பார்த்தாலே வெளியூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணவங்க நிறையா இருப்பாங்க. எல்லாரும் பிறந்த இடம் இடமா இருக்கலாம், ஆனால் அவங்க பணிக்காகவோ வேலை நிமித்தமாகவோ இல்லை படிப்புக்காகவோ புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க. தமிழ்நாடு தான் வந்திருப்பாங்க, மற்ற ஊர் போயிருக்க மாட்டாங்க. அப்படி நானும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட திருப்பூர் படிப்புக்காக முன்னேற்றத்துக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இங்கே ஒரு 30 ஆண்டு காலமாக சென்னையிலே தான் இருக்கேன். ஸோ சென்னையில் போட்டியிடுவதுங்கிறது ஒரு வித்தியாசமான பிளேஸ் ஒன்றும் கிடையாது. இல்லை, விஜய் அவர்களோட 25 வருஷத்துக்கு மேலே இருந்தாருங்கிறத தாண்டி மக்களுக்காக வெங்கட்ரமணன் அவர்கள் என்ன செஞ்சார், என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கணும்? எல்லா சூழ்நிலைகளையும் இது மக்களோட தான் இருக்கும். தலைவர் இருக்கிற மாதிரி நம்மளும், நான் மட்டும் இல்லை, எல்லா நிர்வாகிகளுமே, நான் ஒருவன் மட்டும் கிடையாது, என் கூட இருக்கிற எல்லா கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர், இன்றைக்கி மக்கள் இயக்கத்திலிருந்து வெற்றி தலைவருக்காக வந்திருக்க எல்லா நிர்வாகிகளுமே இதே ட்ராவல் பண்ணவங்க தான். அதை மாதிரி நானும் ஒன்றாமாங்கதான் சர்வீஸ், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். கணக்கு பார்த்துருக்க முடியாது, லிஸ்ட் எடுத்துருக்க முடியாது, இப்படி காலத்தில் இருந்திருப்போம். நிறைவா சார், உங்களுக்கு இந்த மயிலாப்பூர் தொகுதி பற்றின கனவு என்ன? ஒருவேளை நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நம்ம தலைவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. நான் முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி, இந்த சூழ்நிலையில் மக்களோட போயிடாதீங்க, அவங்க கூடயே நில்லுங்க, சுகதுக்கங்களை பங்கெடுத்துங்க அப்படின்னாரு. நானும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேன்வாசிங் போகும்போது மக்களை பார்க்கும்போது அவங்க தேவைகளை என் கூட நிர்வாகிகள் மூலம் அந்த வட்டத்தில் இளைஞர் அணி, மாணவர் அணியாக இருப்பாங்க, அந்த அணி பசங்களோட தான் அவங்களோட தான் போகிறேன். அங்கே ஒரு ஃபேமிலி பர்சனாக நிற்க வச்சு, இங்கே ட்ரைனேஜ் ஃபால்ட் இருக்கா அட்ரஸ் பண்ணுங்கள், இங்கே இபி ஃபால்ட் இருக்கா அட்ரஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே 24 மணி நேரம் 24 ஹவர்ஸுக்குள்ளே அதுக்கான பிரச்சனை தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கேன், ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செய்வேன். ஓகே. எந்த விதமான என்னுடைய கேள்விகள் குறுக்கீடு இல்லாமல் நேராக மயிலாப்பூர் மக்கள்கிட்ட என் கேமரா மூலிமா நீங்கள் ஓட்டு கேட்கலாம். ஒரு 1 நிமிஷம் உங்களுக்கான டைம், ஓட்டு கேட்டுக்கலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தலைவர் என்ன சொன்ன மாதிரி இந்த மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். இந்த பகுதியில் மக்களோட மக்களாக உங்களோட தான் நான் இருப்பேன். நான் எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது உங்களோட ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ ஆன மாதிரி கணக்கு. உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களுக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி சார். மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.